நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நம் தேவாதி தேவனை நோக்கி, கர்த்தாதி கர்த்தரை நோக்கி, நமக்கு இந்நாள் வரைக்கும் சகாயம் செய்த நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, உம்மிடத்தில் என்னை பலியாக ஒப்புவிக்கிறேன் அப்பா, உம்மிடத்தில் என்னை பலியாக ஒப்புவிக்கிறேன் என்று கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலேன், சீர்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவேன், அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவேன். ஆமாப்பா, உம்முடைய திரு சித்தத்தின்படி எங்களையும் ஆண்டு கொள்ளும். ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்களும் கேட்க போகிற உம்முடைய சத்திய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. என்ன வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை கொடுங்க. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்கள் அன்பான தேவ ஜனமே, இந்த வாரத்திலும் உங்களையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ராக தலைவனுக்கு தாவீது ராஜாவால் ஒப்புவிக்கப்பட்ட இந்த சங்கீதம், இந்த சங்கீதத்திலும் தாவீது ராஜாவானவன் ஒரு வார்த்தையை குறித்து சொல்லுகிறான். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தாவீது என்பவன் பிறக்கும் போதே ராஜாவாக முன்குறிக்கப்பட்டவன். சவுலினுடைய இடத்திற்கு இவன் எப்படியாவது தேவனால் கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற திட்டம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஈசாய் அவனுடைய தகப்பன் எல்லா ஜனங்களையும் தான் பெற்ற பிள்ளைகள் எல்லாரையும் வரவழைத்து தேவனுக்கு முன்பதாக யார் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்க தரிசனம் கொடுத்து ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் இந்த தாவீது.
இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தான். அப்படி கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன் ஆத்துமாவை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு அரண்மனை இருந்தது, அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள், அநேக வேலைக்காரிகள் இருந்தார்கள், போர் சேவகர்கள் இருந்தார்கள். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை திரளான நாட்கள் ஆட்சி செய்த ஒரு அரசன். அவனுக்கு இல்லாத பொருட்கள் கிடையாது, இல்லாத காரியங்கள் கிடையாது. ஒரு சுகபோகமான ஆசீர்வாதமான ஒரு ராஜாவாக காணப்பட்டாலும், அவனிடத்தில் ராஜா என்கின்ற ஒரு பதவி இருந்தாலும், அவன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக அவன் சொல்லக்கூடிய காரியம், நான் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனோ என் மேல் நினைவாயிருக்கிறார். அதாவது தேவனாகிய கர்த்தர் என் மேலே நினைவாக இருக்கிறாரு. நான் சிறுமையானவன், நான் எளிமையானவன், ஆனாலும் கர்த்தரின் மேல் நினைவாக இருக்கிறார் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, ஒரு ராஜா தன்னை தாழ்த்தி அவன் சொல்லக்கூடிய காரியம், நான் ரொம்ப சிறுமையானவன், நான் ரொம்ப எளிமையானவன், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் என் மேல் நினைவாக இருக்கிறார் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தருடைய நினைவு எப்படிப்பட்ட நினைவாக இருக்கிறது என்பதை குறித்து ஒரு சம்பவத்தை குறித்து நான் உங்களிடத்தில் என்றும் தியானிக்கப் போகிறேன். அதிலிருந்து தேவனுடைய நினைவு எப்படிப்பட்ட நினைவாக இருக்கிறது. இந்த உலக பிரகாரமாக நாம் எடுத்துக்கொண்டோமானால், ஒரு தாயானவள் தான் கருவுற்ற காலத்திலிருந்து தான் இறக்கும் வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறதோ, தன்னுடைய பிள்ளைகள் எப்படி வளர்ந்து வருவானோ, அவன் நன்றாக இருக்கிறானா இல்லையா, அவள் ஒரு இடத்தில் சென்று நன்றாக வாழ்கிறாளா, நல்ல வேலை கிடைக்கிறதா, தன்னுடைய பிள்ளைகளை குறித்த நினைவு எப்பொழுதும் அந்த தாய்க்கு இருக்கும். ஒரு தகப்பனுடைய நினைவு எப்படி இருக்கும் என்றால், என்னுடைய பிள்ளைக்கு இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட காரியத்தில் அவனுக்கு ஒரு மேன்மையை நான் கொடுக்க வேண்டும், மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க வேண்டும், அவனை ஒரு நல்ல இடத்தில் வேலைக்கு அமர்த்த வேண்டும், அவனுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காரியங்களில் அவனுடைய வாழ்க்கை நான் முன்னேற்றி செலுத்த வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த தகப்பனுக்கு இருக்கிறது. அதே போல உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நமக்கே இப்படிப்பட்ட நினைவுகள் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் நம்மளை சுற்றி இருப்பவர்களை குறித்தும் இருக்குமேயானால், நம்மை உருவாக்கின தேவன் நமக்கு ஏற்படுத்தின திட்டத்தில் எப்படிப்பட்ட நினைவை கொண்டிருக்கிறார், அவருடைய நினைவு, அவருடைய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையாக இருக்கிறது, அதை குறித்து ஒரு சம்பவத்தையும் உங்களுக்கும் நானும் இன்றும் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்த காரியம் நாம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காரியம். அவர்கள் வருடம் தோறும் சென்று தேவ ஆலயத்தில் பலியிட்டு தேவனை சேவித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பும்போது ஒவ்வொரு வருடமும் அவளுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால் அவள் எவ்வளவாக மன கிளேசத்தில் இருந்தால், எவ்வளவாக மனமடிவாய் இருந்தாள் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படிப்பட்ட துக்கத்திலும் வியாகுலத்திலும் மூழ்கி இருக்கக்கூடிய அன்னாளுக்கு தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றும் அநேக காரியங்களை குறித்து நாம் தேவனிடத்தில் ஜெபிப்பதுண்டு, அநேக காரியங்களை குறித்து தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்வதுண்டு. ஆனாலும் அந்த காரியத்தில் ஒருவேளை நமக்கு பதில் அளிப்பதற்கு, பதில் கிடைப்பதற்கு சற்று தாமதமே ஆகுமானால், உடனே நம்ம சொல்லக்கூடிய காரியம் என்ன சொல்லுவோம்? இசப்பா, உங்களுக்கு கண் இல்லையா? நான் படக்கூடிய வேதனை உங்களுக்கு தெரியலையா? நான் படக்கூடிய நிந்தனை உங்களுக்கு தெரியலையா? என்னை கொஞ்சம் நினச்சி பாருங்கப்பா. நான் எவ்வளவா போராட்டத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவா நான் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறேன், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். இந்த அன்னாள் என்ன செய்கிறா பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் அழுது புரண்டு, தேவனுடைய சமூகத்தில் வெறித்தவளை போல, குடித்தவளை போல அவர் மனதில் இருக்கக்கூடிய சகல சஞ்சலங்களையும் தேவனிடத்தில் ஊற்றி விடுகிறாள். அப்படி ஊற்றி விடும்போது இந்த ஏழு என்ன சொல்லாரு பாருங்க, நீ குடிச்சிருக்கியா, நீ மதுபான வெறியில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த அன்னாள் சொல்லக்கூடிய காரியம், நான் அப்படிலாம் ஒன்றும் செய்யலை, தேவனுடைய ஆலயத்தில் வந்து நிற்கிறேன், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள்
தேவனிடத்தில் எப்படி சொல்கிறா பாருங்க, 10ஆம் வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறா. கர்த்தாவே, எனக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால் என் உடன் இருப்பவள் என்னை எவ்வளவாக நிந்திக்கிறாள், எவ்வளவாக என்னை வேதனைப்படுத்துகிறாள். என் கணவன் அவளை விட என்னை அதிகமாய் நேசித்தாலும் எனக்கு குழந்தை பாக்கியம் என்பது இல்லை, பிள்ளை செல்வம் என்பது இல்லை. எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடும், எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து என்னை ஆசீர்வதியும். இந்த சமூகத்தில் நான் ஒரு அந்தஸ்து பெற்றவளாக இருக்க வேண்டும், தாய் என்கின்ற ஒரு ஸ்தானத்தை நான் பெற்றவளாக இருக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் மனம் கசந்து அழுகிறாள். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா வாசிக்கிறதுல தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளே. கர்த்தாவே, உம்முடைய சிந்தனையில் என்னை வைத்து கொள்ளும் அப்பா, உம்முடைய சிந்தனையில் நான் இருக்க வேண்டும், நான் எப்பொழுதும் உம்முடைய நினைவில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நினைவில் நாம் இருந்தால் மாத்திரம்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தருடைய சிந்தனையில் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சிந்தனையில் நாம் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு எப்பொழுதும் நெருங்கி இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான், எலியா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், எலிசா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், மோசே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், யோசுவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தாவீது தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பவுல் எப்பொழுதும் தேவனை குறித்து வசனங்களையும் பிரசங்கங்களையும் ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒவ்வொரு சபைக்கும் எழுதி கொண்டே இருந்தான். அவர்கள் எல்லாரும் தேவனுடைய சிந்தனையில் இருந்தார்கள், தேவனுடைய நினைவில் இருந்தார்கள். நீங்களும் நானும் தேவனுடைய நினைவில் இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யங்களுக்கு அடுத்தவைகளை குறித்து எப்பொழுதும் நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். என அன்பான தேவ ஜனமே, அவள் தேவனிடத்தில் செய்த விண்ணப்பம், தேவரீர் உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளே. நான் படக்கூடிய சிறுமை, நான் படக்கூடிய வேதனை, நான் படக்கூடிய துன்பம், துயரம், வியாகுலம், இது எல்லாத்தையும் நினச்சி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நான் உன்னைய படிக்க வச்சேங்கிறத நினச்சிப்பார், உன்னை இவ்வளோ தூரத்துக்கு ஆளாக்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நினச்சிப்பார். என்னையவே நீ எதிர்த்து பேசுகிற. வீட்டில் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நான் உனக்கு அந்த காரியத்தில் எவ்வளவு உதவி செஞ்சேன்னு நினச்சிப்பார். இன்றைக்கி நீ இந்த வேலையில் இருக்க அப்படின்னா அதுக்கு காரணமே நான் தாங்கிறத நினச்சிப்பார். இன்றைக்கி நீ உயிரோடு இருக்கிறதற்கு காரணமே நான் தான் என்பதை நினச்சிப்பார். அதே போல் இந்த அன்னாள் சொல்லுகிறாள், தேவரீர் என்னுடைய சிறுமையை நினைத்து பாரும். எனக்கு அன்பானவர்களே, இன்றும் நாமும் தேவனிடத்தில் சொல்ல போகிற காரியம் என்னவென்றால், கர்த்தாவே என்னுடைய சிறுமையை நினைத்து பாரும், என்னுடைய வேதனையை நினைத்து பாரும். என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னை எவ்வளவாக நெருக்குகிறார்கள், வியாகுலப்படுத்துகிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள் என்பதை நினைத்து பாரும். நான் எவ்வளவாக மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறேன், நான் மற்றவர்களிடத்தில் போய் சொல்ல முடியாத அளவுக்கு எவ்வளவு வேதனைகள் எனக்குள் இருக்கிறது என்பதை நீர் நினைத்து பாரும் என்று அன்னாள் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்தாள். அவர் சொல்லக்கூடிய காரியம், அந்த அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவகரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் பொருத்தனை பண்ணிட்டா, கர்த்தாவே நீர் என்னை மறவாமல் நினச்சிங்கன்னா, உம்முடைய அடியானுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்க அப்படின்னா அவன் தலையில் ஒரு நாள் நினச்சியாது சபகரன் கத்தி படவே படாது, அவனை உம்முடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு தாய் என்கின்ற அந்தஸ்து மாத்திரம் போதும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், வேறு எதுவுமே வேண்டாம், வேறு எந்த காரியமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
அவள் சொல்லக்கூடிய காரியம், கர்த்தாவே உம்முடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துறேன்ப்பா. எந்த ஆலயத்தில் வந்து நான் பிள்ளையை கேட்டேனோ அதே ஆலயத்தில் வந்து ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவள் மனம் கசந்து அழுது திரும்ப ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி துக்கமுகமாக இருக்காமல் வீட்டுக்கு போயிட்டா. அடுத்து நடந்தது என்ன பாருங்க, 18ஆம் வசனம், 18ஆம் வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. 19ஆம் வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டிற்கு திரும்ப போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. இவ என்ன ஜெபம் பண்ணிட்டு போறா? கர்த்தாவே உம்முடைய நினைவில் நான் இருக்கணும், உம்முடைய சிந்தனையில் நான் இருக்கணும், உம்முடைய எண்ணத்தில் நான் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போன இந்த அன்னாளை கர்த்தர் நினைச்சு பார்க்குறாரு. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். என கண்பானவர்களே, கர்த்தருடைய சிந்தனையில் நாம் இருக்க வேண்டும், கர்த்தருடைய எண்ணத்தில் நாம் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய சிந்தனையில் நீங்கள் இருக்க வேண்டும், கர்த்தருடைய எண்ணத்தில் நீங்கள் இருக்கணும். கர்த்தருடைய சிந்தனை, என் பிள்ளை இதை கேட்டிருக்கு, என் பிள்ளை இந்த ஆசீர்வாதத்தை கேட்டிருக்கு, என் பிள்ளை இப்படிப்பட்ட காரியத்தை கேட்டிருக்கு, தயவு செஞ்சு நான் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், என் பிள்ளைக்கு நான் இந்த காரியத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சிந்தனையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய நினைவின் மூலமாக வந்தார். கர்த்தருடைய நினைவின் மூலமாக வெளிப்பட்டவர் இந்த சாமுவேல் என்கின்ற தீர்க்கதரிசி. உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் வேண்டுமென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் சாமுவேல் என்கின்ற அற்புதம் நடைபெற வேண்டுமென்றால் நீங்கள் கர்த்தருடைய சிந்தனையில் இருக்க வேண்டும், கர்த்தருடைய நினைவில் இருக்க வேண்டும். கர்த்தாவே உம்முடைய நினைவில் என்னை வைத்துக் கொள்ளும் அப்பா, உம்முடைய சிந்தனையில் நான் இருக்க வேண்டும். உம்முடைய பிள்ளையாகிய நான் எப்பொழுதும் உம்முடைய நினைவில் இருக்க வேண்டும். என் பிள்ளை இங்கே இருக்கிறான், என் பிள்ளை இங்கே போயிட்டுருக்கான், என் பிள்ளை இந்த காரியத்தை குறித்து ஜெபம் செஞ்சிட்ருக்கான், என் பிள்ளைக்கு நான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், என் பிள்ளைக்கு இந்த காரியத்தை நான் கொடுக்கணும். ஒரு தகப்பனானவன் தன்னுடைய பிள்ளைக்கு, என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும், என் பிள்ளைக்கு இது ரொம்ப பிடிக்கும், என் பிள்ளை இதை விரும்பி சாப்பிடுவான், என் பிள்ளை இந்த ட்ரெஸ் விரும்பி போடுவான், என் பிள்ளைக்கு இந்த பொருள் ரொம்ப அழகாக இருக்கும், என் பையன் சைக்கிள் கேட்டான், என் பொண்ணு கொலுசு கேட்டுச்சு. ஒவ்வொரு காரியத்தையும் தகப்பனாக இருக்கக்கூடிய நாமும் சரி, நம்முடைய மனைவியும் சரி, நம்முடைய பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய சகல காரியங்களையும் எவ்விதமாக ஆசாசையாக நாம் செய்கிறோமோ அதே போல கர்த்தருடைய சிந்தனையில் நாம் இருந்தோம் ஆனால் நாம் கேட்கக்கூடிய அனைத்து காரியங்களும், கேட்காமல் இருக்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களும் இயேசு என்ற நாமத்தின் மூலம் நமக்கு வரும். அதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய சிந்தனையில் நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். என கண்பானவர்களே, நாம் இன்னைக்கு செய்யக்கூடிய காரியம், கர்த்தாவே உம்முடைய நினைவில் எங்களை வைத்துக்கொள்ளும், உம்முடைய நினைவில் எங்களை வைத்துக்கொள்ளும். நாங்கள் கேட்கக்கூடிய விண்ணப்பங்கள் உம்முடைய நினைவில் இருக்கட்டும், நாங்கள் கேட்கக்கூடிய காரியங்கள், ஆசீர்வாதங்கள் உம்முடைய நினைவில் இருக்கட்டும். கண்களை மூடி ஒரு விசை ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஒரு விசை மாத்திரம், ஒரு நிமிடம் மாத்திரம், ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் கர்த்தாவே உம்முடைய சிந்தனையில் நாங்கள் இருக்க வேண்டும். அன்பின் பரலோக பிதாவையுமே துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஒருவருமாய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரையுமே துதிக்கிறோம் அப்பா. கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே உம்முடைய நினைவில் நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா.
உம்முடைய சிந்தனையில் நாங்கள் இருக்க வேண்டும், உம்முடைய எண்ணத்தில் நாங்கள் இருக்க வேண்டும். இப்பொழுது யாரெல்லாம் உம்மை நோக்கி கர்த்தாவே உம்முடைய சிந்தனையில் நான் இருக்க வேண்டும் அப்பா, உம்முடைய நினைவில் நான் இருக்க வேண்டும் அப்பா, உம்முடைய எண்ணத்தில் நான் இருக்க வேண்டும் அப்பா, நான் கேட்கக்கூடிய அனைத்து விண்ணப்பங்களும் காரியங்களும் உம்முடைய நினைவில் தங்கியிருந்து எனக்கு ஆசீர்வாதங்களை தரும் என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி இப்பொழுது விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய விருப்பத்தையும் அவருடைய எண்ணங்களையும் நீங்கள் நிறைவேற்றுங்க. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என்ன காரியத்தை கேட்கிறார்களோ அந்த காரியத்தை கிறிஸ்து இயேசுவின் நினைவில் வைத்து, கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் உம்முடைய நினைவில் வைத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடும். நீர் தரப்போகிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.